இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்னால் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. அமைப்பு சாரானா என்ன, கட்டுமானம்னா என்னன்றது அந்த டிஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு தெரியல, அந்த வித்தியாசம் தெரியல. அதை சொல்கிறேன். கட்டுமானம் தான் கூலியில் அடங்குது. இந்த அமைப்பு சாரான்றது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமைப்பு சாரான்றது என்னென்னா, அரசு அதாவது கவர்மெண்ட் வேலை அல்லது தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, தொழிற்சாலைகள், கம்பெனி, இந்த மாதிரி இதில் வேலை செய்யாமல் நீங்கள் நிரந்தரமாக ஒரு பணியில் இருக்கிறீங்க இல்லையா, ஓய்வூதியம் வாங்குற மாதிரி ரெகுலர் ஒர்க்கர்ஸாக இல்லாமல் நீங்கள் தினக்கூலி டெய்லி ஒரு கூலிக்கு போகிறீங்க, டெய்லி ஒரு வேலையை செய்கிறீங்க, இல்லை ஒரு வியாபாரம் செய்கிறீங்க. அது துணி தெருவோர கடை வச்சு நடத்துவாங்க இல்லைங்களா, துணிக்கடை வியாபாரம், அந்த பழக்கடை, பூக்கடை, காய்கடை, இந்த மாதிரி டெய்லி வாங்கி டெய்லி விற்று டெய்லி பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்த அமைப்பு சாராவில் அடங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு இதில் யார் யார் அடங்குறாங்கன்றதை சொல்கிறேன் பாருங்கள். விவசாய தொழில் செய்கிறவங்க, ஏன்னா விவசாய தொழில் செய்கிறவங்க அவங்க உற்பத்தி பொருளை கொண்டு விற்குவாங்க, மறுபடி போவாங்க. அவங்க நிரந்தரம் கிடையாது அது, ஏன்னா அவங்களுக்கு விளைச்சல் வந்தால் தான் சேல் பண்ண முடியும், இல்லைன்னா இல்லை. அதனால் அதேமாரி மீனவர் நல வாரியம், இவங்கெல்லாம் நலவாரியம் வச்சுருக்கவங்களும் இந்த அமைப்பு சாராவில் அடங்குவாங்க. மீனவர்கள் நலவாரியம், சீர்மரபினர் நலவாரியம், ஆட்டோ ரிக்ஷா நலவாரியம், பனைமரம் ஏறுறாங்க இல்லையா, பனைமர தொழிலாளர் நலவாரியம், காலனி தொழிலாளர் நலவாரியம், ஊனமுற்றோர் நலவாரியம், திருநங்கைகள் நலவாரியம், இது எல்லாமே அமைப்பு சாராவில் நமக்கு அடங்குவாங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு இதுக்குள்ளே வருவாங்க. முடித்திருத்துவோர் நலவாரியம், தையல் தொழிலாளர் நலவாரியம், ஓவிய நலவாரியம், கைத்தறி மற்றும் கைத்தறி நெசவு தொழிலாளர் நலவாரியம், தூய்மை பணிபுரிவோர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், உலா மக்கள் மற்றும் பணியாளர் நலவாரியம், கிராம கோவில் பூசாரி நலவாரியம், நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம், மருந்ததியர் நலவாரியம், கட்டட தொழிலாளர் நலவாரியம், புத்தக பதிப்பாளர், விற்பனையாளர் மற்றும் பணியாளர் நலவாரியம், அச்சக தொழிலாளர் நலவாரியம், கேபிள் டிவி ஆப்ரேட்டர் நலவாரியம், தமிழ்நாடு வணிகர்கள் நலவாரியம், தமிழ்நாடு வீட்டு பணியாளர் நலவாரியம், தமிழ்நாடு பொற்கொள்ளர் நலவாரியம், திரை தொழிலாளர்கள் நலவாரியம், மண்பாண்டம் தொழிலாளர்கள் நலவாரியம். இந்த மாதிரி நலவாரியங்கள் எல்லாமே இந்த அமைப்பு சாராக்குள்ளே அடங்கும். இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரி தொழில் நீங்கள் யாரும் செஞ்சாலோ, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கரில் இருந்தீங்கன்னாவோ, பொற்கொள்ளர் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த அமைப்பு சாராவில் அடங்குவீங்க. இவங்க எல்லாருமே இதில் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். இவங்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவி, திருமண உதவித்தொகை, இயற்கை மரண உதவித்தொகை, பென்ஷன், ஓய்வூதியம், இந்த மாதிரி உதவித்தொகைகள், ஆக்சிடெண்ட் பெனிஃபிட், இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி எல்லா உதவித்தொகையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போஸ் நீங்கள் இந்த தொழில் செஞ்சுருந்தா, இவங்க எல்லாருமே அதாவது நிரந்தர பணி இல்லாத நீங்கள் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் அவங்க எல்லாமே இதில் அடங்குவீங்க. அவங்க எல்லாருமே இதில் கார்டு போட்டு வச்சுக்கோங்க. இதனுடைய பலனை இவ்வளோ நாள் நீங்கள் அனுபவிக்கிட்டு இருக்கலாம். இப்போ தெரிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாருமே இது பயனடைங்க.